ஹாய், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இன்னைக்கு நான் வடை சுட போறேன். உளுந்து வடை இல்லை, கடலை வடை சுட போறேன். பின்னேரம் டீக்கு காஃபி இல்லை, காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன் நான். பிளெயின் டீ, பிளாக் டீ. ஸோ பிளாக் டீக்கு கடலை வடை சுட போகிறோம். அந்த கடலை வடைக்கு என்னென்ன போட்டோம்னா, கடலையை இங்கே பாருங்க, இப்படி அரைக்கணும். கடலை இப்படி அரைச்சி போட்டு அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் முக்கால்வாசி அரைச்சிங்களா, காவாசி வந்து முழுசாக அரைக்காமல் போடணும். அந்த கடலையை போட்டுட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, அதோட பார்த்தீங்கன்னா மிளகாய், பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகாய் போட்டால் கடி பட்டு கொண்டு இருக்கும். அதால் நான் செத்தல் மிளகாய் போட்டேன்னா, செத்தல் மிளகாய் எப்படி அரைச்சிருக்கும் தானே, அந்த மிளகாய் போட்டேன் நான். அப்போ உங்களுக்கு உரைப்பாக இருக்கும், கடிபடாது. அதுக்காண்டி அதை போடுறேன் நான் ஆல்வேஸ் வடைக்கு நான் அதைத்தான் போடுறேன் நான். அதோட முக்கியமாக போட வேண்டியது உப்பு. எல்லா பண்டம் குப்பையிலே. உப்புமே அளவாக, வடைக்கு நல்ல அளவாக இருந்தால் தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இல்லாட்டிக்கு என்னதான் போட்டாலும் வடை டேஸ்ட் இருக்காது. அப்போ உப்பு பார்த்து அளவாக, உப்பு நல்லா வாயில் சுண்டுற மாதிரி உப்பு போடுங்க. எல்லாத்தையும் போட்டு குழைச்சிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கிறோம். அந்த கொஞ்சம் நேரமே கடைக்கு போய் வண்டி கொண்டு வந்து தேத்தண்ணி போட்டு சாப்பிட்றத விட நீங்கள் வடை சாப்பிட போறீங்களா, ஆசையாக இருக்கா, இரவே பயிரா உளுந்தா ஊற போட்டுட்டு படுங்கோ, விடிய ஒழும்பி சுடுங்கோ. விடிய ஞாபகம் பெருகுதா, விடிய ஊற போட்டுட்டு பின்னேரம் சுடுங்கோ, சாப்பிடுங்கோ. ஓகே, ஆசைப்பட்டதை உடனே செஞ்சு சாப்பிட்றோம். கணக்கு தான் செய்யணும். மண்டியில் உங்களுக்குள்ளவா 5 வடை 10 வடை எத்தனையோ அளவா. எப்பவும் நீங்க வடை சுடும்போது எண்ணெயை நல்லா குறைச்சி விட்டுட்டு போடுங்க, இல்லாட்டி வெளியில கருகிடும், உள்ளுக்குள்ள அவியாம இருக்கும். ஸோ அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு போட்டுட்டு பிறகு மீடியத்துல விட்டு விடுங்க. அதே மாதிரி வடை வந்து செய்யும் போது கையை கழுவிட்டு ஈரமாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை வடிவாக வரும். சின்ன நாங்கள் வீட்டில் செய்கிறபடியாங்களுக்கு சின்ன வடையாக எடுத்து இப்படி தப்பி போட்டிங்களா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குட்டி வடையாக போட்டால் ஆசையாகவும் இருக்கும். ஸோ குட்டி வடையாக சுட்டு சாப்பிடுங்க பிளெயின்டியோட. அடிக்கடி கையை கழுவுங்க. கழுவினா இப்படி தப்ப ஈஸியாக இருக்கு. மேகம் திறந்தால் அதற்குள்ள முகம்